தமிழ் அரசியல் கைதிகளை தடுத்து வைக்கப்பட்டுள்ளோரின் விடுதலையை விரைவுபடுத்தும் சமநேரத்தில் எமது மக்களின் இயல்பு வாழ்வை சிதைக்கும் வகையில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் மற்றும் அச்சுறுத்தல்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஆவண செய்யுமாறு தங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன் என நான் ஜனாதிபதி அவர்களுக்கு எழுதிய அவசர கடிதத்தின் ஊடாக இந்த விடயத்தை பாராளுமன்றத்திலும் நான் சமர்ப்பிக்கிறேன். மிக முக்கியமாக ஜனாதிபதி அவர்களுடைய கவனத்துக்கும் இந்த உயர்ந்த சபையினுடைய கவனத்துக்கும் நான் இதனை கொண்டு வருகிறேன். காரணம், இந்த நாட்டிலே தமிழர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே அவர்கள் ஒரு நீதியான ஜனநாயக முறைப்படி அரசியல் செய்ய முடியாதவாறு, ஜனநாயக ரீதியாக செயல்பட முடியாதவாறு டெரரிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் டிஐடி, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சிஐடி போன்ற பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் அதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு அச்சுறுத்தி வருகிறார்கள். இதற்கு நான் இங்கே தந்த தகவல்கள் மிக முக்கியமானவை. அதே நேரம் பல பேருடைய பெயர்களை விசாரணைக்காக அவர்கள் அறிவித்தும் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற ஒரு நல்ல சுருக்கமான வசனம், விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கிறார்கள். விடுதலை புலிகள் இந்த மண்ணிலே இறந்து போன ஆத்மாக்களுக்கு விளக்கேற்ற அவர்களை வணங்குவதற்கு 2015ஆம் ஆண்டில் இந்த அரசாங்கமே 2015 செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலே அப்பொழுது இருந்த அயலுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் ஏற்றிருந்தது. அந்த வணக்க நிகழ்வுகளுக்கு நாங்கள் நிலைமாறு கால நீதி பொறிமுறையின் அடிப்படையில் அனுமதிக்கிறோம். 2016ஆம் ஆண்டிலே நாங்கள் அப்பொழுது இருந்த மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களை இதே பாராளுமன்ற கட்டிடத்திலே கண்டு கதைத்த பொழுது அவர் சொன்னார், நீங்கள் வணக்கம் செலுத்துவதற்கு இந்த தடைகளும் இல்லை, ஆனால் அங்கே வைக்கின்ற பூக்கள், அங்கே வைக்கின்ற அடையாளங்கள், அங்கே இருக்கின்ற வணக்க முறைகளை அல்லது ஒரு கல்லு கூட நட முடியாதவாறு முழங்காவிலே இருக்கின்ற போலீசார், மாங்குளத்திலே இருக்கின்ற போலீசார், கிளிநொச்சியிலே இருக்கின்ற போலீசார் மாறி மாறி அந்த ஒவ்வொரு செயல்பாட்டாளர் மீதும் முறைப்பாடுகளை செய்வதன் மூலம் அங்கே இருக்கின்ற அங்கு பரந்தனில் மட்டுமல்ல கிளிநொச்சியிலும் இருக்கின்ற புலனாய்வுத்துறையைச் சேர்ந்தவர்கள் அடிக்கடி விசாரணைகள் உட்படுத்துவதன் மூலம் இந்த செயல்பாட்டாளர்கள் மக்கள் மிகவும் அச்சத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு உகந்ததா என்பதை தயவு செய்து சிந்தியுங்கள். ஒரு இன்னொரு விடயம், மாவட்டபுரத்தில் இருக்கின்ற அந்த சத்திரம் சித்தர்களுடைய வாழ்விடத்தினுடைய நிலத்தை பறித்து ஒரு தனியாருக்கு வழங்குவதற்கும் அதனை அரசாங்கம் பறிப்பதற்கு முயற்சித்திருக்கிறது. அண்மையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் யாழ்ப்பாணம் சென்ற பொழுது நெல்லை ஆதீனத்தை சந்தித்த பொழுதும் சிவபூமி அறக்கட்டளையினுடைய பணிப்பாளர் தலைவர் ஆறு திருமுருகன் அவர்களாலும் நெல்லை ஆதீன முதல்வர் அவர்களாலும் இந்த காணியை விடுவித்து தாருங்கள் என்று கேட்ட பொழுது நாங்கள் விடுவிக்கிறேன் செய்கிறேன் என்று சொல்லி வந்த ஜனாதிபதி இதுவரை விடுவிக்கவில்லை என்ற ஆதங்கம் அவர்களிடம் உண்டு. ஆகவே சொல்லுவதை செய்தார் அது ஒரு அவர்களுக்கு திருப்தி தரக்கூடிய அவருடைய சொந்த நிலம், அதனை வழங்கி அந்த மக்களுடைய உறுதியும் காணி உறுதியும் என்னுடைய கைவசம் இருக்கிறது. சிவபூமிக்காக காலங்காலமாக சித்தர்கள் வாழ்ந்த, அங்கே சித்தர்கள் தவம் செய்த மடாலயங்கள் அங்கிருந்த மடங்கள் இருந்த அந்த பூமியை 105 பரப்பு காணியை தயவு செய்து உடனடியாக உடன் கையளியுங்கள். ஆகவே இந்த விடயங்களையும் காணிகளை பறித்தல், மற்றவர்களை கைது செய்தல், அவர்களை கைது செய்வதனூடாக அச்சுறுத்தலுக்கு உட்படுத்துதல், அங்கே வாழுகின்ற மக்களுடைய எண்ணங்களை சிதைக்கின்ற நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிரலை வைத்திருக்கிறது என்பதைத்தான் எங்களால் பார்க்க முடிகிறது. இது ஒரு மிக மோசமான இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். இந்த நாட்டில் பெண்களுக்குரிய உரிமை, பெண்களுக்குரிய அரசியல் அந்தஸ்து, அவர்களுக்கான சம அந்தஸ்து என்பது நாங்கள் திறந்த வெளியிலே பலமுறை சொல்லி இருக்கிறோம். எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் எப்பொழுதும் தெளிவாக சொல்லுவதுண்டு, பெண்களுக்கு 50க்கு 50 உரிமை இருக்க வேண்டும். வெறுமனே நீங்கள் உள்ளூராட்சி தேர்தல்களில் மட்டும் ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு 25% ஒதுக்கீடை பெண்களுக்கு ஒதுக்கிவிட்டு ஏனைய தேர்தல்களில் அவ்வாறான ஒதுக்கீடு பற்றி எந்த தகவலும் சொல்லாமல் இருப்பது இந்த நாட்டின் சட்டத்துக்குள் அது ஒரு மிக பாதகமான. ஏன் இந்த நாட்டிலே 50க்கு 50 இருக்கட்டும், பெண்களுக்கு 50%, ஆண்களுக்கு 50% அந்த ஒதுக்கீட்டை கொண்டு வர பெண்களுக்குரிய உரிமையை அங்கீகரியுங்கள். அப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி, இந்த நாட்டினுடைய எழுச்சி, இந்த நாட்டிலே ஒரு நல்ல காரியங்கள் என்பன ஏற்படுவதற்கான வாய்ப்பாக பெண்கள் அமைவார்கள். அவர்களுக்கான ஒரு நிரந்தர வாழ்வு, நிரந்தர போக்குவரத்து, அவர்களுடைய நிம்மதியான வாழ்வு என்பதற்கு இந்த இடர், அதிலும் கூடுதலாக மழை வெள்ளம் மண் சரிவுகள் வருகின்ற பொழுது அதிகமாக பாதிக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறார்கள். அதற்கான ஒரு வழிமுறை, ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். இத்தோடு ஊர்காவத்துறை பகுதியைச் சேர்ந்த 2 பெண் குழந்தைகள் நேற்று முன்தினம் அவர்கள் ஒரு சைக்கிளிலே ஒரு பாதையால் செல்லுகிற பொழுது, வயலின் வரம்பு பாதையால் செல்கிற பொழுது ஒரு குழியிலே தவறுண்டு விழுந்து 2 பேரும் மரணத்தை சம்பவித்திருக்கிறார்கள். அதுவும் இந்த காலத்திலே நடைபெற்ற ஒரு இடர். ஊர்வாத்துறையைச் சேர்ந்த நிரோசன் விதுஷா 11 வயசு, நிரஞ்சன் அனுஷ்கா 5 வயது அருகிலுள்ள கடைக்கு துவிச்சக்கர வண்டியிலே செல்லும் பொழுது அவர்கள் போற வழியிலே இருந்த ஒரு குட்டையில் தவறி விழுந்ததன் காரணமாக இந்த 2 பிள்ளைகளும் அந்த இடத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள். இதுவும் இந்த நாட்டிலே ஏற்பட்ட இடர்களுக்கு மத்தியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் குறிப்பாக ஊர்வாத்துறை தீவகத்தினுடைய ஊர்வாத்துறையிலே வெள்ளம் தேங்கி நின்ற பொழுது வளமையான பாதையாக கருதி சென்ற இந்த குழந்தைகள் தங்களுடைய அறியாமை,
அந்த வயசிலே இருக்கின்ற துடிப்பு அந்த குழந்தைகளை அந்த குட்டையிலே இருக்கிற நீர் உயிரை பறித்திருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கும் நான் இந்த உயர்ந்த சபையிலே என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக பிரதி சபாநாயகர் அவர்களே, நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது இங்கே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித செயல்பாடுகளிலும் அடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற அர்ப்பணிப்பும் தியாகமும் அந்த தியாகத்தினுடான வளர்ச்சியும் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திலே பெரும் பங்கை காட்டுகிறது. ஆனால் ஒரு இனம் அச்சுறுத்தப்பட்டு அளவிலே சிறிய ஒரு தேசிய இனமான தமிழினம் எப்பொழுதும் நிலம் பறிக்கப்பட்டு ராணுவ பிடிக்குள் வைக்கப்பட்டு அவர்கள் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அடக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய நிம்மதியற்ற வாழ்வு என்பது ஏனைய இனத்தையும் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ விடாது என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். மிக முக்கியமாக இவற்றுக்கு ஒரு நீதியான தீர்வு வேண்டும். இந்த நிலைமைகள் நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும். அதன் மூலமும் பெண்களுக்கான உரிமைகள் என்பது சரியான